Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 எல்லா கொஸ்டின்ஸ்க்குமான ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன். தென் யூனிட் 5ல நான் வந்து மல்டிவேரியன்ட் அனாலிசிஸ்னா என்ன, டைம் சீரிஸ் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக இப்போ பார்க்க போகிறது கான்டிஜென்சி டேபிள் ஃபார் 3 வேரியபிள்ஸ். ஆல்ரெடி நம்ம யூனிட் 4ல வந்து 2 வேரியபிள்ஸ்க்கான கான்டிஜென்சி டேபிள்னா என்ன, பர்சன்டேஜ் டேபிள் என்ன, அதில் ரோ பர்சன்டேஜ், காலம் பர்சன்டேஜ், ஓவரால் கவுண்ட் இதெல்லாம் எப்படி எடுப்போம்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் கான்டிஜென்சி டேபிள் அதை 3 வேரியபிள்ஸ்க்கு போடுறப்ப என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த காலம். ஓகேவா? ஸோ ஒன்றுமே கிடையாது, நான் 2 வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்க்காம 3 வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஒரு டேபிளில் நான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஸோ a 3-way contingency table is a way to cross classify observation by the levels of 3 categorical variable. 3 categorical வேரியபிளுக்கு இடையில என்னோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்றது தான். ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா I இன்டூ ஜே இன்டூ கேன்னு சொல்லி இந்த மாதிரி 3 இதில் டிஃபைன் பண்ணுவேன். அதாவது ஐன்றது நம்பர் ஆஃப் ரோஸை டிஃபைன் பண்ணும், ஜேன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸை டிஃபைன் பண்ணும், கேன்றது சூப்பர் ஆர்டினேட் காலம். அதாவது 2 இன்டூ ஒரு பாக்ஸ்க்குள்ளே எனக்கு ஒரு காலம் வந்து பில்ட் ஆகுறது, ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு ரோ அண்ட் காலம் இருக்கு, அதுக்குள்ளே எனக்கு ஒரு ரோ அண்ட் காலமை நான் பில்ட் பண்ணி ஒரு டேட்டாவை பற்றி சொல்ல போகிறது தான் இந்த கான்டிஜென்சி டேபிள் ஃபார் 3 வேரியபிள்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இப்படி ஒரு டேபிள் இருக்கு. ஆல்ரெடி இங்கே வந்து எனக்கு இங்கே ஒரு டெஃபினிஷன் இருக்கு. இது ஒரு வேரியபிள். ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ் மேல் ஃபீமேலுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு வேரியபிள். அடுத்து பாருங்க, இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு மட்டும் தனியாக என்ன இருக்குன்னு. அடுத்து இங்கே பாருங்க, இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் தான் நம்ம கான்டிஜென்சி ஃபார் 3 வேரியபிள்னு சொல்லுவோம். இதை நீங்கள் பாக்ஸ் போட்டு டிக்ளேர் பண்ணி தனியாக காட்டுங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிளுக்கு, அடுத்து வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து 2 வேரியபிளுக்கு, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா மேல் ஃபீமேல் தேர்ட் வேரியபிளுக்கு. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நான் என்ன பண்ணுவேன், ஒரு டேபிள்குள்ளே என்னால் 3 இதை காட்ட முடியும். இதுக்கு பேர் தான் கான்டிஜென்சி டேபிள் ஃபார் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்டிஜென்சி டேபிள் ஃபார் 3 இது வந்து மல்டிவேரியன்ட் அனாலிசிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ எப்படி வந்து கேட்டகரி வேரியபிள்ஸுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறதுக்கு இந்த கான்டிஜென்சி டேபிளுக்கு 3 வேரியபிள்ஸ் அனாலிசிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர். எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும், நம்ம டேபிள் ரிலேஷன்ஷிப் 3 கேட்டகரியல் வேரியபிள்ஸ் இருக்க போது. ஸோ எக்ஸ் ஒய் இசட்னு நான் 3 எடுத்துக்க போறேன், இல்லை ஐ ஜே கேன்னு நான் 3 செல்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, ஜெண்டர், ஸ்மோக்கிங் ஸ்டேட்டஸ், எக்ஸசைஸ் லெவல்னு சொல்லி இங்கே எக்ஸாம்பிள் வந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஜெண்டர் எடுத்துக்கிட்டாங்க, ஸ்மோக்கிங் ஸ்டேட்டஸ் எடுத்துட்டாங்க, எக்ஸசைஸ் லெவல் எடுத்துட்டாங்க, கவுண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு மார்ஜினல் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஒன்றுமே கிடையாது, கொடுத்துருக்க ஒவ்வொரு ஜெண்டருக்கும் நான் தனியாக ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால் டிவைட் பண்ணுறது. இதுக்கு பேர் மார்ஜினல். ஓகேவா? அது குறிப்பிட்ட ஜெண்டருக்கு மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறது. ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா அந்த ரோஸ், அதாவது அந்த மேல் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த எல்லா ரோஸையும் நான் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒட்டுமொத்தத்தையும் நான் கவுண்ட் பண்ணுறது. கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்னா சம் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த வேரியபிள் கொடுத்துருக்க கண்டிஷனை மட்டும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் 3-வே கான்டிஜென்சி டேபிளை எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்டிங் தான். என்ன யூஸ் பண்ணுவோம்? சை ஸ்கொயர் டெஸ்ட். ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், சம்மேஷன் ஆஃப் O minus E the whole square divided by E. O minus E அப்படின்னா என்ன? O அப்சர்வ்டு டேட்டா, அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, நம்மகிட்ட ஈன்னு இருக்கிறது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை யூஸ் பண்ணி சை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக எப்பவும் கான்டிஜென்சி டேபிள் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக் லீனியர் மாடல். லாக் லீனியர் மாடல் அப்படின்றது 2 வேரியபிளுக்கு மேலே நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுறது தான் இந்த லாக் லீனியர் மாடல். இது என்ன பண்ணும் அப்படின்னா வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை லாகரிதமிக், அதாவது லாக் ஃபார்மேட்ல கொடுத்து அந்த லாக் ஃபார்மேட்ல கண்டுபிடிக்கிறது தான் இந்த லாக் லீனியர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கரஸ்பாண்டன்ட் அனாலிசிஸ். கரஸ்பாண்டன்ட் அனாலிசிஸ்னா இட் இஸ் த கிராஃபிக்கல் டெக்னிக். இந்த கிராஃபிக்கல் டெக்னிக் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி, அதாவது கிராஃபிக்கலா விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு இந்த அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து மல்டிவேரியன்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். மல்டிவேரியன்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எப்படி இருக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். நம்ம வந்து ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா நம்ம லைன் மூலியமா ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டேட்டாஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் ஆகும்.
இதில் இந்த 3-வே கான்டிஜென்சி டேபிளில் இருக்க சம் சேலஞ்சஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது நம்ம வேரியபிள்ஸ் வந்து அதிகமாக்கிட்டே போகிறப்ப, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அதிகமாகிறப்ப அதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ 3D 2D ஓகே, அதுக்கு மேலே நம்ம அதிகமாக போய்கிட்டே இருக்கப்ப எனக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பாசிட்டி ஆஃப் டேட்டா அப்படின்னா நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் இன்க்ரீஸ். அதாவது ஸ்பாஸ் அப்படின்னா அதிகமாக போகிறது, நம்ம கேட்டகரிஸ் வந்து அதிகமாக போகிறப்ப நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது நிறைய கொலாப்ஷன் வந்து, அதாவது கொலாப்ஸ் அதிகமாயிடும். ஸோ ஸ்பாசிட்டி ஆஃப் டேட்டா நடக்கும். நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் இன்ட்ராக்ஷன். ஹையர் ஆர்டர் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா 3 or more வேரியபிள்ஸ் போறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கு இடையில உள்ள இன்ட்ராக்ஷன் மாறும். ஸோ நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து ஈஸியாக சொல்ல முடியாது, கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டாக மாறலாம். ஸோ தீஸ் ஆர் த சம் சேலஞ்சஸ் இன் 3-வே கான்டிஜென்சி டேபிளில் நடக்கிறது. நெக்ஸ்ட் எப்படியெல்லாம் இந்த 3-வே கான்டிஜென்சி டேபிளை விஷுவலைஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பார் பிளாட் யூஸ் பண்ணி காட்டலாம், ஸ்டாக்டு பார் சார்ட் யூஸ் பண்ணலாம், ஹீட் மேப்ஸ். தீஸ் ஆர் த those technique to used to visualize the 3-way contingency table. Okay, next எங்கெல்லாம் வந்து இந்த 3-way contingency table யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர்ல. ஓகேவா? ஹெல்த் கேர் மீன்ஸ் நம்ம வந்து நிறைய ஏஜ் ஜெண்டர்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டிசீஸ் அனாலிசிஸ் பண்றதோ, ஒரு ஹாஸ்பிட்டல் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்றதோ, இந்த மாதிரி ஹெல்த் கேர் விஷயங்கள் எல்லாத்துலயும் நம்ம இந்த 3-way contingency table யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் ரிசர்ச்ல யூஸ் பண்ணலாம், சோசியல் சயின்ஸ் ரிசர்ச்ல யூஸ் பண்ணலாம், சைக்காலஜி பேசிஸ்ல ரிசர்வ் பண்ணலாம். சைக்காலஜில இப்போ ஒரு பர்சனாலிட்டியோட வந்து அவன் பிஹேவியர் எப்படி இருக்கு, கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கு, எந்த மாதிரி கேட்குற கொஸ்டினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸை வந்து ஒரு கான்டிஜென்சி டேபிள் போட்டு என்னால் 3-way கான்டிஜென்சி டேபிளில் ரெப்ரசென்ட் பண்ணி காட்ட முடியும். இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் பல இடத்துல இந்த 3-way கான்டிஜென்சி டேபிள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். லாஸ்ட்டாக நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நான் அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் வச்சிருக்க நோட்ஸில் ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்டாஃப் சொல்லி கொடுத்துருக்கிறதுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ.